யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தொதற்கிண்ட போகிறோம். போன பிறகு நாங்கள் செய்து நாங்கள் அது இருட்டண்டபடியாக திருப்பி ஒருக்கா செய்ய சொல்லி பல அன்பு உள்ளங்கள் கேட்டதுக்காக திருப்ப செய்கிறோம். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ தொதலுக்கு தேவையான 4 தேங்காயை உடைச்சு கொண்டு வச்சிருக்கிறோம். இனி திருவ போனோம். இப்போ நாங்கள் 4 தேங்காயும் திரும்பி முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பால் எடுக்க போகிறோம். கையாளியெல்லாம் கண்ணீரம் செல்லும். இது கெதியார செல்லும். நாங்கள் தண்ணியை விடுவோம். அளவான கொஞ்சம் தண்ணியாக விட்டு எடுப்போம். இது நீங்கள் பால் எடுக்கிறது மிக்சியில் அடித்து எடுக்கலாம். அல்லது கையால் புளியலாம் தானே புளியலாம். இது நாங்கள் சுவத்துக்கு எல்லாத்தையும் ஒரு அடியாக போடுறதுக்காக புளி எடுக்கிறோம். இதை அரைச்சி முடிஞ்சது நாங்கள் எடுத்து ஊற்ற போகிறோம். ஏலக்காய் போட்டு அப்படியே புளிஞ்சு எடுக்கிறது. அப்படியே நல்லா கட்டியாக எடுக்கும் பாலை. இப்போ இதுக்குள்ள அரைச்சா ஒரு கையை ஒரு தரத்தோட இனி இதுக்குள்ளே ஒரு பாலும் இல்லை. ஒரு தரத்தோடையே இது எடுபட்டுரும். இனி இப்படியே எல்லாத்தையும் செய்து போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. நாங்கள் புளிஞ்சு எடுத்த தேங்காய் பால், 3/4 கிலோ சர்க்கரை, 150 கிராம் சம்பரிசி, 1/4 கிலோ சீனி, இது ஏலக்காய் ஒரு 35 ஏலக்காய் போட்டு நான் இருக்கலாம். 35 ஏலக்காய் போட்டு சீனி கருப்பு சீனியோடு அடித்து வச்சேன். நான் ஒரு சுண்டை அரிசி மாவாக திரித்து வச்சுருக்கிறேன். கஜு 50 கிராம். உங்களுக்கு விருப்பமான அளவு கஜு அளவில்லை, நீங்கள் விரும்பின அளவுக்கு போடலாம். இது 4 தேங்காய்க்கு அளவானது. அதாவது இப்போ நாங்கள் கஜுவையும் வறுத்து வைக்கணும். இது சீனியோடு போட்டு அடித்து எடுத்து வச்ச நாங்கள் ஏலக்காயை வாங்குவோம். நாங்கள் செய்யட்டு வாங்குவோம். ஒரு அடுப்பு இது வந்து இப்போ கேஸ் குக்கர் எதுவுமே செய்ய இயலாது. பெரிய வெளியே நெருப்பு மூட்டி தான் செய்யலாம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள தேவையான சாமான்களை போட போகிறோம். சர்க்கரை 3/4 கிலோ சர்க்கரை போட போகிறோம். ஒரு சுண்டு மா, எல்லாத்தையும் ஒரு சுண்டு இடித்து அரிச்ச மா, ஒரு சுண்டு இடித்து அரிச்ச மா, பச்சையாகவே இடித்து அரிச்சினாங்க. சீனி 1/4 கிலோ சீனி, 3/4 கிலோ சர்க்கரை, 1/4 கிலோ சீனி, 4 சுண்டு பால், 4 தேங்காய்ன்ற பால் கட்டியாக எடுத்து பனி இதெல்லாம் நாங்கள் அடுப்பம் முடிச்சு இப்படியே விடாமல் கிண்டி கொண்டு போகணும். இவ்வளோ சாமானோடைய உப்பு போட்டிங்கன்னா காணும். இது நாங்கள் போன முறை செய்தினாங்க. நல்லா இருட்டி போச்சு, இருட்டாக இருந்தது. அது பின்னு கடைசியில் விளங்கன்னு சொல்லிச்சுனா இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரத்தோடு செய்கிறோம். இதை இப்படியே நீங்கள் கிண்டி கொண்டு இருக்கிறோம். வேறு ஒன்றுமே செய்யல. அது சபேரி சேதல் போடுற நேரத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன். இதை கிண்டி ஒரு 3/4 பதம் வரும், முருகி வரும். அதுக்கு பிறகு சபேரி சேதல் போடுறது. அது இது நான் இந்த சக்கரை வந்து 2-3 தினம் வாங்கி பாவிச்சுட்டேன். ஒரு சொட்டு மண்ணும் இல்லை இருக்குல்ல. ஆனால் தான் இதை அப்படியே கட்டியாக போட்டிருக்கிறேன். அதில் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்படியே கிண்டி கொண்டு இருக்கிறோம். இந்த சக்கரை தான் நாங்கள் பேக்கெட்டோட வந்தபடியாக எங்களுக்கு அதை கட்டியாகவும் இருக்கிறது, மண் இருக்கிறது. நாங்கள் ஒரு பேக்கெட்டுக்கு வந்தபடியாக மண் கட்டி ஒன்றும் இல்லை. நீங்கள் லூஸாக வாங்கினீங்கன்னா கட்டாயம் மண் இருக்க வேண்டியிருந்தால் பாதுகாத்து கொண்டு விடுங்கோ. பாதுகாத்து வச்சுருந்தா அடியில் மண் தண்ணியும் மேலாக விடுங்கோ. இப்படியே 1/2 மணி நேரத்துக்கிட்ட விடாமல் கிண்டோம். இப்போ நாங்கள் கழுவி மடிய வச்ச சமைச்சியை போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி போடலாம்.
இப்போ நாங்கள் 25 நிமிஷம் இருந்துருந்தாங்க. அடுப்பு நல்லா இல்லை, கறி இந்த அடுப்பை நல்லா இருக்குது. விறகு அடுப்பு இப்பயே ஒட்டாமல் வருது பாருங்க. ஆனால் இந்த நேரத்தில் சில ஆக்கள் வச்சுருவோம், அப்படியே இறக்காதீங்க. சபரிசி ஒரு 3/4 பதத்துக்கு விறகுன்னா அங்கே போடுவோம். சபரிசி 3/4 பதத்தில் சபரிசியை போடுவோம். கழுவி நல்லா வடிக்க வச்சிருக்கிறோம். 50 கிராம் சபரிசி 50 கிராம் சபரிசி போட்டுருக்கோம். இப்போ வேறுங்க சுற்றி வேற நல்லா எண்ணெய் வந்துருக்கு. இப்போயும் நீங்கள் இறக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் எண்ணெய்க்குள்ள முருகா விடணும். இன்னொரு 5-10 நிமிஷமாவது மெல்லமாக. இப்போ நெருப்பு கலர்லாம் இருக்குது. இப்போ கண்ணீரமாக நாங்கள் கலர்லாம் போட்டுருக்கலாம். ஒரு 10-5 நிமிஷமாக கலர்லாம் இருக்குது. இதே இந்த இதில் 5 நிமிஷம். இப்போ நாங்கள் இந்த நேரம் கருவாத்தூளை தூவ போகிறோம், ஏலக்காய் தூளை தூவ போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி மாதிரி நல்ல மனமாக இருக்குது. கொஞ்சம் கூட ஏலக்காயை போட்டு நாங்கள் கிணத்தை போட்டு உரம் போட்டாலே காரம் நல்ல வாசம் வருது. இனி இதுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் அதில் 10 நிமிஷம் ஆகக்கூடாது இறக்க போகிறோம். கிளறி போட்டு எண்ணெய்க்கு இது நெடுக்கடி கிளற தெரியல. இருந்துட்டு ஒருக்கா ஒவ்வொரு பக்கமாக திருப்பி விடுங்கோ. இப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி திருப்பி போட்டு ரெண்டு விடுங்கோ. இப்படியே திருப்பி போட்டு விடுறது. இந்த எண்ணெய்க்குள்ள கொஞ்சம் நேரம் இதை நாங்கள் முருகை விட போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த இதில் ஒரு 10 நிமிஷமாக இருக்குது. வேங்கோ நல்லா இந்த அளவு அல்லது நீங்கள் அரை பச்சையோடு இறக்குனீங்கன்னா கிணக்க மாதிரி இருக்கும். ஆனால் கல்வியாக இருக்கும். இது நாளைக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி செய்யுங்க. இந்த எண்ணெய்க்குள்ள ஒரு 10 நிமிஷமாக முழுகி இருக்குது. இது இப்போ இன்றைக்கு வெட்டலாம். அது இப்படியே வச்சுட்டு நாளைக்கு தான் வெட்டலாம். இதே மாதிரி செய்து வேறுங்க. இப்படியே வரும். இது 4-5 நாளைக்கு தான் தொதல் ஓரளவு வச்சிருக்கலாம். அதுக்கு அப்புறம் மேலே வச்சிருக்கலாம். அது ருசி மாறிடும். 4 நாளைக்கு வச்சிருக்கலாம். இதோட 8 கடை திருவினிக்கண்டா கணக்காக வரும். உங்களுக்கு நல்ல அளவாக வரும். இப்போ நாங்கள் இந்த காஜுக்களை குத்தி விடுவோம். கணக்கேண்டா உள்ளுக்குள்ளே போட்டு கிளறி இருக்கலாம். கணக்கு ஒரு அளவு வேண்டபடியாக நாங்கள் வெளியால் குத்துறோம். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு சொல்லுங்க இப்படி இருக்காங்க. இப்போ இன்றைக்கு நல்ல வெளிச்சமாக முழுக்க நாங்கள் வடிவாக காட்டினாங்க. போன முறை செய்தவது விளக்கம் இல்லைன்னு பல அன்புள்ளங்கள் முறைப்பாடு செய்தீங்க. நாங்கள் நேற்றிட்டாப்பு செய்த தொதல் பாருங்க இந்த மாதிரி இருக்காண்டு. ஒரு களித்தன்மையும் இல்லை. நாங்கள் செய்த அதே மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி வரும். நீங்கள் இதை சிறு கைத்தொழிலாகவே செய்யலாம். இப்படியே செய்து பாருங்க. இதே மாதிரி வரும். எல்லாம் அதுதான். நல்லா அமர்த்தி பார்க்கலாம். நீங்கள் இது நல்லா அமர்த்தி பாருங்க. களி மாதிரி வராது. இதே மாதிரி செய்து அப்படி வந்தேன்ட்டு சொல்லுங்க.